தமிழகத்தை காவிரி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்திருப்பதால் பொறுப்பு முதல்வரையோ புதிய முதல்வரையோ நியமிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் தமிழகத்தில் பொறுப்பு முதலமைச்சரை நியமிக்க வேண்டிய அவசியம் எழவில்லை என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற போது ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்று மருத்துவ செய்திக்குறிப்பு வெளியிட்டுக் கொண்டிருந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இன்னும் பல நாட்களாகும் என்ற செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் நிச்சயமாக காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் முறையாக நிர்வாகம் சீராக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக ஒரு பொறுப்பு முதலமைச்சரோ அல்லது ஒரு புதிய முதலமைச்சரையோ நியமித்து நிர்வாகத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பது அரசுடைய கடமை. ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் உடல்நலம் தேடி வருகிறார். ஆட்சிக்கு ஆளுநர் இருக்கிறார். எப்படி ஜனாதிபதி இந்திய அரசுக்கு மேலே பொறுப்போ அது மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் முதலமைச்சர். அரசியல் சட்டப்படி ஆட்சிக்கு தலைமை ஏற்பவர் ஆளுநர். ஆளுநர் இருக்கிறார், தலைமைச் செயலாளர் இருக்கிறார், சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள், ஹெல்த் செக்ரட்டரி, டிஜிபி இன்டெலிஜென்ஸ், டிஜிபி எல்என்டோ, ஹோம் செக்ரட்டரி, எல்லாம் அரசு நிர்வாகம், அரசு இயந்திரம் இருக்கிறது. மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள்.